Hi everyone, welcome to CSE in Tamil. Hi everyone, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா SciLab பார்க்க போகிறோம். SciLab அப்படிங்கிறது என்னதுன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலு. எப்படி வந்து நம்ம MATLAB, ஆக்டேவ் யூஸ் பண்ணியிருப்போமோ மெஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் வேரியஸ் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணமோ அதோட ஆல்டர்னேட்டிவ் டூல் தான் வந்து SciLab. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, அதோட இன்ட்ரடக்ஷனை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ SciLab வந்து நியூமரிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதை ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி scilab.org இதை அல்லது இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாகவே ஓப்பன் சோர்ஸுங்கிறனால நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது டவுன்லோட் பண்ணிவிட்டு வேறு என்னெல்லாம் கேல்குலேஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, மெஷின் லேர்னிங் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அல்காரிதம், ட்ராயிங்கு, கிராஃப், அனிமேஷன், இது எல்லாமே இதில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம மேட்லாபையும் ஆக்டேவையும் கம்பேர் பண்ணும் போது இது வந்து லெஸ் ஸ்பேஸ் தான் வந்து ஆக்குப்பை ஆகுது SciLab. ஓகே, ஸோ இதில் வேறு என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, எல்லா ப்ரோக்ராமேட்டிக் போத் கன்சோல் ரெண்டு விதமாகவும் வந்து நம்ம இதில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதில் SciLabல ப்ரோக்ராம்ஸும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அனிமேட்டட் ப்ரோக்ராம்ஸ், ஸோ டீப் லேர்னிங், எல்லா கான்செப்டையும் நம்ம வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஓஎஸில் இது இருக்குது அப்படின்னா விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் எக்ஸு, இதில் எல்லாம் வந்து இந்த SciLab இருக்குது. இதை எப்படி ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது? www.scilab.orgன்னு கொடுத்த நம்ம ஃப்ரீ டவுன்லோடுன்னு கேட்கும். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். எங்கெங்கே நம்ம ட்ரைவில் ஸ்டோர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ட்ரைவில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த 6.1.0 SciLab ஐக்கானை வந்து டபுள் கிளிக் பண்ணிடணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு டேரெக்டாக வந்து ஃபைலில் போய் ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம், அல்லது கன்சோல்லே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டு ப்ரோக்ராம் போய் SciLab 6.1.0 அண்ட் தென் அகைன் SciLab 6.1.0 இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு அதோட EXE ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து SciLab வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த SciLab க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி க்ளோஸ் பண்ணலான்னா, ஃபைலில் போய் குவிட் கொடுத்தோம் அப்படின்னா SciLab கன்சோல் வந்து குவிட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, குவிட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, கன்சோல்னு ஒரு விண்டோ இருக்கும், எடிட்டர் விண்டோ இருக்கும், கிராஃபிக்ஸ் விண்டோ, ஹெல்ப் விண்டோ அப்படி இருக்கும். இது என்னது கன்சோல் விண்டோ அப்படின்னா என்னென்னா, நம்ம மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணணும், மேட்ரிக்ஸில் இருக்கிற ரிலவெண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணணும், அல்லது வேறு ஏதாவது சம் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸ் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்சோல்லே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அனிமேட்டட் ப்ரோக்ராம்ஸு, இண்டிவிஜுவல் கிராஃபு, கான்செப்ட் ரிலவெண்ட்டாக நான் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா எடிட்டர் விண்டோவில் போய் நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அந்த நம்ம கிராஃபை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, என்ன மாதிரியான கிராஃப், 3D கிராஃப், ஸோ அண்ட் ஸோ, ஓகே, பார் கிராஃப், பை கிராஃப், ஸோ இந்த மாதிரி நிறைய கிராஃப் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அது கிராஃபிக்ஸ் விண்டோவில் தனியாக நமக்கு டிஸ்பிளே ஆகி காமிக்கும். ஓகே, அண்ட் தென் இன்னொரு விண்டோ என்ன இருக்குன்னா ஹெல்ப் விண்டோ, அது லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கன்சோல் விண்டோ. ஸோ கன்சோல் அப்படிங்கிறது வந்து இதுதான் கன்சோல் விண்டோ. அண்ட் தென் எடிட்டர் விண்டோ, நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்கே எழுதுவோம் அப்படின்னா இதுதான் வந்து எடிட்டர் விண்டோ, ப்ரோக்ராம்ஸ் எழுதக்கூடிய விண்டோ. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ ஒரு கமாண்ட் வந்து நம்ம கன்சோலில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பை சார்ட் வேணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் PIE பைன்னு கொடுக்குறதுக்கும் கேபிட்டல் லெட்டரில் PIE அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தேன்னா எனக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, எனக்கு பை சார்ட் வேணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸில் பைன்னு கொடுத்தா தான் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதே தான் நான் கேபிட்டலில் கொடுத்தேன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு எனக்கு எரர் சொல்லும். ஸோ இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். SciLab வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். என்னென்னா கேபிட்டல் லெட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தா இதுதான் வந்து கன்சோலு SciLabோட. இது வந்து மெனு பார், டூல் பாரு, இது கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இதான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த மாதிரி இருக்கும், ஹைஃபன் ஒரு ஆரோ சிம்பிளில் இருக்கும். இதுதான் இதோட ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டில் வந்து நம்ம எல்லா விதமான மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹெல்ப் விண்டோ. இவ்வளோ தான் விண்டோஸ் இருக்கும்.
help window, and then console window, editor window, graphics window. என்ன விதமான நமக்கு ஹெல்ப் வேணும்னாலும் எல்லா கமாண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக, ப்ரோக்ராமேட்டிக் ரிலவெண்ட்டாக, அனிமேஷன் ரிலவெண்ட்டாக எல்லா விதமான ஹெல்ப்பும் நமக்கு இந்த ஹெல்ப் ப்ரௌசர்ஸில் கிடைக்கும். ஸ்கைலேபுக்கு உள்ளேயே நமக்கு ப்ரொவைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம கமாண்ட்ஸ் சிம்பிள் பேசிக் கமாண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கைலேபில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அனிமேட்டட் கிராஃப் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ப்ரோக்ராம்ஸ் எப்படி SciLabல எழுதுறது, மெஷின் லேர்னிங் ரிலவெண்ட்டாக கோடிங் எல்லாம் எப்படி எழுதுறது அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் லேபில் பார்க்கலாம். தேங்க்யூ.